அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருக்கேன்னு நம்புகிறேங்க. பொதுவாகவே நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுங்களா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், யார்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மட்டும் வேண்டா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும், வேண்டான்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல, அந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடிமேல அடியை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த மாதம்தான் எப்படி இருக்குமோன்னு தெரியல. இந்த 2024 தான் நம்மளை ரொம்ப வச்சு செஞ்சுது. இந்த 2025ஆவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம். நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது. இன்னும் வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த பரீட்சை எழுதுவோம் இல்லையா, முதல்ல மெதுவாக எழுதுவோம், தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் பார்த்தோன்னா கடகடன் எழுதியிருப்போம். அந்த கடைசி நேரத்தில் எழுதினது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் தான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. அது என்னன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியாக அமையுமா, வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோங்க. அதே மாதிரி கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குது. அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள், சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை பெருத்த போராட்டமெல்லாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ நவ கிரகங்களினுடைய அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி என்பர்களே, சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் அப்பப்போ ஒரு பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு பேச்செல்லாம் இல்லைங்க. ஒரு முறை முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முன்ன எடுத்த முடிவை விட பெட்டராக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய யோசனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பட்டத்தீட்டப்பட்ட வைரம் மாதிரி நீங்கள் உங்களுடைய முடிவை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மெருக்கேற்றிக்கிட்டே இருப்பீங்க, தீட்டிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் எந்த அளவுக்கு பெட்டராக செய்ய முடியும், இன்னும் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு செயலை எடுத்தால் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு தூக்கமே வராதுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது சர்வசாதாரணமாக நீங்கள் அந்த விஷயத்தை தொடவும் மாட்டீங்க. இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட கடகராசியை பொறுத்த வரைக்குமே இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது, இனிமேல் என்ன நடக்க போகுது, இவ்வளவு நாளில் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட முடியுமோ பட்டாச்சு, இனி படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கிடையாதுங்க. இனிமேல் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் பிறக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்திருக்கு இல்லையா. அதே மாதிரி தாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்குது. அந்த மாற்றம் நல்ல விதத்தில் தாங்க இருக்க போகுது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சின்னதாக ஒரு விஷயம் இருக்கும். அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ கேட்குற மாதிரி ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எப்படி இருக்கணும், அந்த பொருளை பற்றின ஒரு ரிவ்யூ, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க தாங்க இருக்க போகிறோம். கடக ராசிக்கு இனிமையான மாதமாக
இந்த மாதம் பிறந்திருக்குங்க. வேலையில் முழு அர்ப்பணிப்போடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த மாதமாக நிச்சயமாக இனி உங்களுக்கு அமைய போகுதுங்க. மனநிறைவோட இந்த வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை பார்த்து சிரித்தவங்க வாய் மேலே விரல் வச்சு உங்களை பார்க்க போகிறாங்க. கை கட்டி வாய் பொத்தி நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்க போகிறாங்க. என்னடா அது இவனா இவளா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்க போகுதுங்க. நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள்லேயும் சாமர்த்தியமான பேச்சினாலையும் சாதிச்சு காட்ட போகிறீங்க. குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்க போகுது. பெரியவங்களுடைய ஆலோசனைகள் வந்துட்டு உங்களுக்கு பெரிய பெரிய காரிய வெற்றிக்கு துணை நிற்கும். முக்கியமாக உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க. பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். குடும்பத்தோட உல்லாச பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கொடுக்குங்க. மனசில் தைரியம் உண்டாக போகுது. அப்போ கடகராசியோட பலன்களை சொல்கிறப்பவே நமக்கு மனசு பூரிச்சு போகுதுங்க. அந்த அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. தயாராக இருங்க. முக்கியமாக துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் குறைய போகுது. வேலை பளு குறைஞ்சு உங்களுடைய பேரும் புகழும் உச்ச நிலைக்கு போக போகுதுங்க. வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய அமைப்புலாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே மாறப்போகுது. வீட்டோடு சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. திடீர் செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இருந்தாலுமே அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையுமே அனுகூலமாக நடக்குங்க. மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே நீங்கி மன நிம்மதி உண்டாகும். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக உழைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த உழைப்புக்கேற்ற பலன் இருக்கும். பொருள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது. பூமி வாங்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. எல்லா விதங்கள்லையுமே லாபம் கிடைக்குங்க. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மனசில் இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. அந்த பாடு உங்களை பயனடைய வைக்கும். பெரும்பாடு பட்டு படித்து இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணுவேனான்னு தெரியல, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா, நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டு தாங்க உங்களுடைய வாழ்க்கை தொடர போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் இது நாள் வரைக்கும் இருந்த கடகராசிக்காரங்க அப்படியெல்லாம் சில நாட்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக நிற்க போகிறாங்க. முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக வாக்குவாதம் ஏற்படலாங்க. அதை நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் சரி செஞ்சிடலாம். அடுத்ததாக பிள்ளைகள் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகளால் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுதுங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால் காரிய வெற்றி உண்டாகும். ஆனால் அடுத்தவங்களை நம்பி மட்டும் ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதில் பெரிய ரொம்பவே கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்ய பாருங்கள். இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து வந்த போட்டிகள் விலகும். பாடங்களை படிக்கிறதுல இருந்த சிரமங்கள் விளங்கி உங்களோட படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இருக்குங்க. அடுத்த ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே உங்களுடைய பயம்தான் அதுக்கு காரணமாக இருக்குமே தவிர உங்களுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளுமே வராதுங்க. மனசில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும், பயம் இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயமும் அந்த கவலையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் கடவுளோட துணை நாடுங்க. நிச்சயமாக சகலமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பு உண்டாக்கலாங்க. யோசித்து பேசுறது ரொம்ப நல்லது. ஆன்மீக எண்ணத்தை அதிகரிச்சுக்கோங்க. அதுதான் ஒரே சிறந்த வழியாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசில் பட்டதை வெளிப்படுத்திடுவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன பேசுகிறோம்
அடுத்தவங்க சைடு தப்பாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணுறதுனால அது நமக்கு தான் மன உளைச்சலை கொண்டு வரும். ஸோ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் மனசில் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க, அது மட்டும் போதும். இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பொதுவாகவே கடக ராசிக்கு 98% சாதகமாக தாங்க இருக்குது. அந்த 2% பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனக்குறைவு இல்லாமல் இருந்தாவே அதையும் நீங்கள் தைரியமாக சேர்த்து 100% இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செய்யுங்க, கண்டிப்பாகவே நல்லது நடக்குங்க.